all, இன்னைக்கு Friends Beauty Care Academy வாசிகி மணிவண்ணன் யூடியூப் சேனலில் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்டிக் கோர்ஸ் டே 28 இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அனலோகஸ் கலர். லாஸ்ட் டைம் நம்ம என்ன பார்த்தோன்னா மோனோக்ராமட்டிக் கலர்ஸ் பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அனலோகஸ் கலர்ஸ், அதாவது நான் திருப்பி ஒரு சின்ன ரீகேப் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு மோனோக்ராமட்டிக் கலர்ஸ் அப்படின்னும் போது எல்லாமே சேம் ஃபேமிலியை பேஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு கலர்ஸ் காமிச்சிருந்தோம். நீங்கள் வேணும்னா லாஸ்ட் வீடியோவை திருப்பி கொஞ்சம் ரீகேப் பண்ணி பாருங்கள். ஸோ சேம் ஃபேமிலி யூஸ் பண்ணி we did ஒரு ஐ மேக்கப், நம்ம ஒரு நல்ல ஒரு ஐ மேக்கப் கொடுத்துருந்தோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இதுக்கு அடுத்தது மோனோக்ராமட்டிக்கு அடுத்தது அனலோகஸ் கலர்ஸ். அனலோகஸ் கலர்ஸ்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ மோனோக்ராமட்டிக்கில் நம்ம சேம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இதில் அனலோகஸில் பக்கத்தில் இந்த ஃபேமிலிக்கு முன்னாடி அண்ட் பின்னாடி இப்போ இந்த ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஆரஞ்ச், ரெட் வயலட். இப்போ இதுவே இந்த ப்ளூ வயலட் நம்ம எடுக்கிறோன்னா இந்த வயலட் அண்ட் ப்ளூ. ஸோ இந்த ஃபேமிலியை நம்ம பேஸ் பண்ணி பண்ணக்கூடியது தான் அனலோகஸ் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அனலோகஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஐ மேக்கப் பண்ணலாம்? ஆக்சுவலி இந்த அனலோகஸ் கலர்ஸில் டெஃபினட்டாக ஒரு ப்ரைடல் லுக் கொடுக்க முடியும். எப்படி மோனோக்ராமட்டிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஐ மேக்கப் ஒரு ப்ரைடுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும்னு நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பாக அனலோகஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணியும் ஒரு ப்ரைடல் லுக் நம்ம கொடுக்கலாம். பட் இது லைக் ரிசப்ஷனுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரெண்டி கலர்ஸாக நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? லைக் இப்போ ரெட் அப்படின்னா ரெட் ஆரஞ்ச் அண்ட் ரெட் வயலட். இப்போ இதுவே கூல் ஃபேமிலியில் போகும்போது ப்ளூ வயலட் வயலட், ஸோ ஆர் எல்லோ க்ரீன் ப்ளூ க்ரீன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த கலர்ஸ் காம்பினேஷனில் நம்ம கொடுக்குறோன்னா ஒரு ரிசப்ஷன் லுக்குக்கு ஒரு கவுனுக்கோ ஒரு லெஹெங்காக்கோ ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த கலர்ஸ் நம்ம ரிசப்ஷன் லுக்குக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக ப்ரைடுக்கு இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக வரும். ஸோ இந்த அனலோகஸ் கலர்ஸை இந்த தீம் வச்சு நம்ம எப்படி ஒரு ஐ மேக்கப் க்ரியேட் பண்ணுறது, இது தியரி பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக இதுக்கு முன்னே கொடுத்த வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன். முன்னாடி வீடியோஸில் நான் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கலாக இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் ஐக்கு நான் ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஐப்ரோஸ் நான் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் கன்சீல் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் ஐ மேக்கப்புக்கு. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன 3 கலர்ஸ் என்னென்னா ரெட் வயலட், ரெட் ஆரஞ்சு. ஸோ அந்த கலர்ஸோட குரூப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அனலோகஸ் கலர்ஸில் ரெட் வயலட், ரெட் ஆரஞ்சு. ஸோ இப்போ நான் எடுக்கக்கூடிய கலர் ரெட் வயலட் கொஞ்சம் ஒரு லைட்டர் ஷேடாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே கட்டன் க்ரீஸ் ஏரியாவில் சாக்கெட் ஏரியாவில் நம்ம எப்பயுமே ஒரு லைட் ஷேட்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் இதுலேயே ரெட் வயலட்டில் இருக்கக்கூடிய ஒரு லைட்டர் ஷேட், அதாவது 10 ஷேட் ஆஃப் உங்களுக்கு ரெட் வயலட், அதை எடுத்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கட்டன் க்ரீஸ் ஏரியாவில் ஒரு ஷேட் கொடுக்குறேன். நல்லா பிளெண்ட் பண்ணணுங்க. ஸோ பிளெண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எனி ஐ மேக்கப் நம்ம ஜஸ்ட்டு அப்ளை மட்டும் பண்ணக்கூடாது. பிளெண்டிங், அதாவது முக்கியமாக இந்த சாக்கெட் ஏரியாவில் கட்டன் க்ரீஸ் ஏரியாவில் நம்ம பிளெண்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ரெட் வயலட் எடுக்கிறேன் ஆன் க்ரீஸ் லைன். ஸோ க்ரீஸ் லைனில் நான் ரெட் வயலட் எடுக்கிறேன். உங்களுக்கு இதை பார்க்கறதுக்கு பிங்க் ஷேட் மாதிரி இருக்கும். பட் இதோட ஷேடு பார்த்தீங்கன்னா ஐ எம் டேக்கிங் இது அனஸ்தீஷியாவோட கலெக்ஷனில் நார்னிவாவில் உங்களுக்கு இந்த ரெட் வயலட் இதை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ
ஐ ஷேடோஸ் கொடுத்துட்ருக்கேன். என்னடா இவங்க கலர் வந்து பார்த்தா பிங்க் கலரில் போட்டுட்ருக்காங்க, ஆனால் சொல்கிறது ரெட் வயலட்டுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஐ எம் டேக்கிங் திஸ் கலர் அண்ட் அப்ளையிங். நல்ல அவுட்டர் ஏரியாலேருந்து இன்னர் ஏரியா வரைக்கும். மெயினாக நான் வந்து க்ரீஸ் லைனில் இந்த கலர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி 3 கலர் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ 3 கலரில் ஃபஸ்ட்டு கலர் ஐ எம் டேக்கிங் அ ரெட் வயலட். ரெட் வயலட் எடுத்து இப்போது நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் வந்து ஐபாலை கன்சீல் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஆல்ரெடி இந்த கலர்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அப்போ தான் வந்து ஐ நல்லா எம்போசிங்காக உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஐ எம் ஜஸ்ட் கன்சீலிங் இட். அகெயின் நான் இந்த ரெட் வயலட்டை இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஐஸ் ஓப்பன் பண்ணுங்கள். மேலே கட்டன் க்ரீஸ் ஏரியாவில் கொடுத்த கலரை லோயர் வாட்டர் லைனில் கொடுத்தோன்னு சொன்னால் ஒரு ஐ மேக்கப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்பயுமே இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, க்ளோஸ் பண்ண. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு கலர் எடுத்து. அதுக்கப்புறமா நான் கொடுக்குற கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலர். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன கொடுத்தோம், ரெட் வயலட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரெட் கலர். ரெட் கலர் அதே பேலட்லேருந்து நான் வந்து ரெட் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கலர் எடுத்து நம்ம இப்போது ஐபாலில் கொடுக்க போகிறோம். இந்த பேலட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நார்மலாக ஆக்சுவலி வந்து ரெட் வந்து உங்களுக்கு நிறைய பேலட்டில் வராது. பட் இந்த பேலட்டில் வந்து நார்னியா இந்த பேலட் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். இதில் வந்துட்டு காலையில் முகூர்த்தம் ட்ரெடிஷ்னலுக்கான கலர்ஸ் வந்து இதில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே. அண்ட் மெயினாக எனக்கு இந்த ரெட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெட்டை வந்து நான் மிடில் ஆஃப் இதில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ இப்படியே நம்ம வந்து விடக்கூடாது. ஏன்னா வந்து லைக் அவுட்டர் ஏரியா அண்ட் இந்த ஐபால் இது ரெண்டும் இப்படி தனித்தனியான கலர்ஸில் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் ரெட் வயலட் எடுத்து இது ரெண்டுத்தையுமே நான் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே ஒரு கலர்ஸ் எடுக்கிறோன்னு சொன்னால் அந்த கலர் வந்து நெக்ஸ்ட் கலரோட நல்லா மர்ஜ் ஆகணும். தனித்தனியாக இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த கலரோட இந்த கலர் இப்படி மர்ஜ் ஆகிட்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்ச். ஸோ ஆரஞ்சும் நான் இந்த பேலட்லேருந்தே நான் எடுக்கிறேன். ஸோ இந்த கலர் தான் நான் வந்து இன்னரில் கொடுக்க போகிறேன். என்னன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஷிம்மர் ஃபினிஷிங்கில் இது எல்லாமே இல்லை.
ஸோ அதனால் உங்களுக்கு மைட் பி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு மேலே நம்ம கிளிட்டர்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம இந்த ஃபினிஷிங் நம்ம வந்து பண்ணலாம். நான் உங்களுக்கு மெயின் கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி எடுக்கிறது அனலோகஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணி, அந்த தீம் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி ஒரு ஐ மேக்கப் வரணுங்கிறதுனால உங்களுக்கு இந்த 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஷிம்மர் பேஸ்டாக தான் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஷிம்மர் பேஸ்டு இருக்கக்கூடிய ஐ ஷேடோஸை டெஃபினட்டாக ஐபால்க்கு அண்ட் இன்னர் கார்னருக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக நம்ம வந்து ஐப்ரோ போன் ஹைலைட்டரை நான் ஜஸ்ட்டு ஒரு ஹைலைட்டிங் ப்ராசஸ்க்காக நான் இப்படி கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் கொடுக்குற ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு என்ன பேஸில் இருக்கோ அந்த பேஸில் நீங்கள் வந்து இந்த ஐஷேடோஸ் யூஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக இந்த காம்பினேஷனில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு வருங்க. ஏன்னா டெக்ஸ்டைல்ஸில் கூட எல்லாருமே வந்து கலர் காம்பினேஷன், கலர் வீல் தியரியில் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த பேஸஸ்லேயும் நிறைய கலர்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு வரும். ஸோ அந்த பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து என்ன கலர் ஆஃப் ட்ரெஸ் அப்படின்னு பார்த்துட்டா இந்த பேஸில் இருந்ததுன்னா தாராளமாக இந்த ஐ ஷேடோ வந்து நம்ம வந்து கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ காஜல், நம்ம வந்து மேலே கொடுத்தோம் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து இந்த சாக்கெட் ஏரியாவில் கட்டன் க்ரீஸ் ஏரியாவில் கொடுத்த கலரை நம்ம இங்கே கீழே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இந்த கனெக்டிவிட்டி நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருந்தேன், பட் ஸ்டில் இப்போயும் வந்து உங்களுக்கு அந்த கலரை வந்து இப்படி நம்ம கீழே கொடுக்கும்போது அந்த ஐ நல்லா ரொம்ப எம்போசிங்காக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மோக்கி லுக் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து லேஷஸ் வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ணுங்க. ஸோ லேஷஸ் வச்சு இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அனலோகஸ் கலர் 3 கலர்ஸ் நான் யூஸ் பண்ணி ஒரு ஐ மேக்கப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த தீமை நீங்களும் யூஸ் பண்ணலாம். இது நாட் ஒன்லி லைக் வந்து ரெட் வயலட் உங்களுக்கு ஆரஞ்சு இதை பேஸ் பண்ணி மட்டும் இல்லாமல் எனி கலர்ஸ், எனி 3 கலர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் சூப்பராக ஒரு ஐ மேக்கப் கிடைக்கும். ஸோ இந்த ஐ மேக்கப்பை நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த மாதிரி ஒரு ஐ மேக்கப் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். ஸோ எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஐ ஷேடோ, அதுவுமே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான தீமோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.